ஹாய், போன வீடியோவில் நம்ம ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் பார்த்தோம். அதாவது hello.c அந்த ப்ரோக்ராமை நம்ம சேவ் பண்ணோம். இந்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க போகிறேன். அதாவது நம்ம அங்கே ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, ஹலோ மை நேம் இஸ் அப்புறம் உங்கள் நேம் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இதோட ரூல்ஸ் எப்படின்னா, நீங்கள் ஒரே லைனில் கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது ஒன் டைப் ஆஃப் அசைன்மெண்ட். அப்புறம் இன்னொரு அசைன்மெண்ட் என்னென்னா, நீங்கள் லைன் பை லைனாக பிரிண்ட் பண்ணணும். அதாவது ஹலோ ஒரு லைனாக, அப்புறம் மை நேம் இஸ் ஒரு லைனாக, அதுக்கப்புறம் உங்கள் நேம் ஒரு லைனாக. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, ப்ரோக்ராமிங்க்கு தேவையான ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ்லாம் சொல்ல போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமுக்கு என்ன தேவைன்னா, ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன் இல்லாமல் ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக ரன் ஆகாது. ஃபஸ்ட் ஏதாவது ஒரு இன்புட் அவுட்புட் ஏதாவது கொடுத்தே ஆகணும். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் அங்கே வந்துடும். செகண்ட் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஹெடர் ஃபைல் கூட வரலாம். அப்புறம் வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருக்கணும் ப்ரோக்ராமில். ஓகே, அதாவது வாய்ட் மெயினாக இருக்கலாம், இல்லை இன்ட் மெயினாக இருக்கலாம், இல்லை ஆர்டினரி மெயினாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் இப்போதைக்கு வாய்ட் மெயினே யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் இருந்தே ஆகணும். ஓகே, இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷன் பற்றி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ், மெயின் ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸில் நீங்கள் அவுட்புட் வரணும்னா பிரிண்ட் ஆஃப் கொடுக்கணும். பிரிண்ட் ஆஃப் எதுக்குன்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ஆர் அவுட்புட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வரணும்னா பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல எதுவாக இருந்தாலும் காமிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆஃப் இருக்கணும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் லைன், நான் இப்போ வந்து 3 லைனாக பிரித்து எழுத சொன்னேன்னா நெக்ஸ்ட் லைன் கீவேர்டு உங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணுவீங்கன்னு தெரியும். அண்ட் ப்ரோக்ராம் சேவ் பண்ணும்போது .c போட்டு சேவ் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு ஒரு மெயினான திங் என்னென்னா, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடியும் போது செமிகாலன் போடணும். அதாவது நீங்கள் வந்து ப்ரீ ப்ராசஸ் செக்ஷனில் செமிகாலன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எரர் அடிக்கும். ப்ரீ ப்ராசஸ் செக்ஷன் தவிர மிச்சபடி மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வர எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து செமிகாலன் போடணும். மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் பரந்தேசிஸ் க்ளோஸ் பரந்தேசிஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா வந்து மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறது ஓப்பன் பரந்தேசிஸ், க்ளோஸ் ஆகிறது எண்ட் பரந்தேசிஸ். இந்த நடுவில் என்ன கொடுத்தாலும் அது வந்து மெயின் ஃபங்க்ஷன் எடுத்துக்கும். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகிறது ஓப்பன் பரந்தேசிஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், ப்ளஸ் க்ளோஸ் பரந்தேசிஸில் எண்ட் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் இதுக்குள்ள என்ன கொடுத்தாலும் அது கண்டிப்பாக கம்பைல் ஆகும் அண்ட் ரன் ஆகும். அப்புறம் வந்துட்டு செமிகாலன் மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமிங் அசைன்மெண்ட் கரெக்டாக பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப கிரேட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு வீடியோலேயே வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு தெரியும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எல்லா ப்ரோக்ராமையும் ஈஸியாக கற்றுப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமிங் அசைன்மெண்ட்டோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து மை நேம் இஸ் அப்படின்னு போட்டு உங்கள் நேமை வந்து ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணணும், அதாவது அவுட்புட்டில் காமிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹலோ ஒரு லைனு, அப்புறம் மை நேம் இஸ் ஒரு லைன், அப்புறம் வந்து உங்கள் நேம் ஒரு லைன். இந்த மாதிரி நீங்கள் 2 ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் கொடுப்பேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கோகுல் கிருஷ். தேங்க்யூ. ஸோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் வெப்சைட்டை பாருங்கள். ஓகே, ஃபைன், தேங்க்யூ.